கோடான கோடி தமிழ் மக்கள் அனைவருக்குமே பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உண்மையாகவே சிறப்பாக இருக்க வேண்டும், நன்றாக இருக்க வேண்டும். பல யோகங்களையும் பல செல்வங்களையும் நல்ல ஒரு யோகத்தை இந்த நிகழ்ச்சியின் மூலம் பெற வேண்டும். சகல சௌபாக்கியங்களும் பெற வேண்டும். ஆக இன்றைய தினம் உங்கள் எல்லாருக்குமே ஒரு நல்ல யோகமான காலத்தை இந்த ஐப்பசி மாச பலன்களாக நல்ல நல்ல யோகங்களையும் நல்ல செல்வங்களையும் நல்ல தொழில் வளங்களையும் பெறக்கூடிய ஒரு ஐப்பசி மாத பலன்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. அந்த ஐப்பசி மாத பலன்களை விரிவாக தெளிவாக ஆதாரபூர்வ கிரகங்கள் எந்தெந்த இடத்தில் இருந்தால் அதற்கு ஆதாரபூர்வ விளக்கத்துடன் சிறப்பான யோக பலன்களை இந்த ஐப்பசி மாத பலன்களாக உங்களுக்கு தெளிவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். ஆக இப்ப எல்லா ராசிக்குமே ஐப்பசி மாதத்தினுடைய அதிரடி யோகம் 3 முக்கிய கிரகத்தினுடைய அம்சம் அற்புதமான யோகங்களை பார்ப்போம். ஐப்பசி மாத பலன்கள். கடகராசினர்களே, ஐப்பசி அடமலை போல் கொட்டக்கூடிய பணமழை உங்களுக்காகத்தான். ஏன்னா உங்க இடத்துல தான், உங்க ராசியில காலபுருஷனுக்கு பாக்கியாதிபதி, காலபுருஷனுக்கு 9ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய பல கோடிகள் பல லட்சங்கள் கொட்டி தருகின்ற, பல பதவி யோகத்தை தருகின்ற, பேரும் புகழ உங்களை தேடி வருகின்ற நல்ல யோகத்தை தருகின்ற ஒரு சிறந்த குரு பயிற்சியாக உங்கள் ராசியில் பயிற்சி அடைந்திருக்கிறார். புரிஞ்சுட்டீங்களா? அப்போ இந்த கடந்த அதாவது பார்த்தீங்கன்னா 8/10/2025 அன்றே பயிற்சி அடைந்துட்டார். அப்போ இந்த ஐப்பசி மாதம் மற்றும் இன்னும் 2 ஒரு அற்புதமான கிரகங்கள், 3 முக்கிய அம்சங்கள் இந்த ஐப்பசி மாதம். ஐப்பசி அடமலை போல் செல்வங்கள் மலையாக கொட்டக்கூடிய ஒரு சிறந்த யோகம். மலை போல் செல்வம். அதே போல் எவ்வளோ ஒரு பிரச்சனை இருந்தால் பனி போல் நீங்கும். பனிபோல் பிரச்சனைகள் எல்லாம் பனிபோல் நீங்கும். ஏன்னா ஒரு மனுஷன் உலகத்தில் அவன் என்ன வியாபாரம் செய்தாலும் சரி, என்ன உத்தியோகம் பார்த்தாலும் சரி, என்ன கூட்டு தொழில் பண்ணாலும் சரி, அரசியல் இருந்தாலும் சரி, அரசாங்க பதவியில் இருந்தாலும் எந்த தொழில் பார்த்தாலும் முதல்ல அவனுக்கு யோகத்தை தரக்கூடிய கிரகம் வலிமையாக இருக்கணும். 9ஆம் இடம் உயர்வு தரக்கூடியது. அந்த 9ஆம் இடத்துக்கு அதிபதி நேரம் எங்கே பார்ப்பாருன்னா 7ஆம் இடத்தை பார்ப்பார். ஒரு மனுஷன் உலக வாழ்க்கையில் வெற்றி பெறும்னா ஒரு மனைவி, குடும்பம், நல்ல மனைவி, நல்ல பிள்ளைகள், அதே நேரத்தில் நல்ல சொந்த தொழில், நல்ல தொழிலாளர்கள், நல்ல தொழில் முன்னேற்றங்கள், தொழிலாளருடைய ஆதரவு. ஒரு அரசியலில் இருந்தால் அரசியலில் எல்லாருடைய ஆதரவு, தொண்டர்களிலிருந்து கவுன்சிலர்லேருந்து எல்லாருடைய, அது ஒரு எம்எல்ஏ, எல்லாருடைய ஆதரவும். எல்லாருடைய ஆதரவாக அரசியலில் ஒன்றும் பண்ண முடியாது. அதே மாதிரி ஒரு எந்த உத்தியோகத்தில் இருக்கீங்கன்னா, பெரிய பதவியில் இருக்கீங்கன்னா, கீழே இருக்கிறவங்கெல்லாம் உங்களுக்கு சரியாக உங்களுக்கு ஆதரவாக பணி ஆற்றணும். அப்படின்னா தான் உங்கள் பதவி நிற்கும். அப்போ உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க சரியாக வேலை செய்யலை அப்படின்னா உங்களுக்கு கெட்ட பேர் வந்துடும். அப்போ உங்களுக்கு மேலே இருக்கிறவங்க கேட்பான், என்ன உத்தியோகம் பார்க்குறீங்க, என்ன பொறுப்பில் இருக்கீங்க அப்படி. இப்படியெல்லாம் சிறப்பு பெறுகின்ற ஒரு இடம்தான் குரு பகவான் உங்கள் ராசியிலிருந்து சப்தம் 7ஆம் இடத்தினுடைய யோகத்தை உயர்த்துகின்றார். மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்துகிறார். ஒரு கூட்டு தொழில் பார்க்குறீங்க, கூட்டு தொழில் என்ன நண்பன் சரியில்லையே, அவனை என்னைக்கு அவனை சேர்த்தமா அவன் சரியில்லையே அப்படின்ற எண்ணத்தை எப்போ உருவாக்கும்? அதில் மோசமான கிரகங்கள் இருந்தான். இப்போ அந்த இடத்துல ஏற்கனவே காலியாத்தான் இருக்கு. அந்த இடத்த குரு பார்க்குறார். புரிஞ்சுட்டீங்களா? சரி. அப்போ பாக்கியாதிபதி பல யோகங்களை பல செல்வங்கள் தரக்கூடியவர் உங்கள் ராசியில் இருக்கார். சரி, அடுத்ததாக ஒரு முக்கியமான 5ஆம் இடம். எனக்குமே போன ஜென்மத்தை கொடுத்து வச்சிருக்கணும்ப்பா. இந்த கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா எங்கள் அப்பா எனக்கு தான் எழுதி வச்சார் சொத்து. எனக்கு தான் எழுதி வச்சார் சொத்து.
தேவையில்லாத வில்லங்கம் இழுத்துக்கிட்டே போகுது. அது எப்போ முடியும்? முடியக்கூடிய நேரம். சொத்துக்கள் அதே போல் ரொம்ப வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லை, புத்திர பாக்கியம், எல்லாமே அந்த இரத்தத்தினுடைய தன்மைகள் அதை ஆராய்ஞ்சு, மருத்துவர் அதை ஆராய்ஞ்சு புத்திர பாக்கியம் ஏன் குறையா இருக்குது, என்ன குறைபாடு இல்லை அவங்க பிளட் டெஸ்ட் பார்ப்பாங்க. அது யார்? செவ்வாய் தான் அந்த ரத்தத்துக்கு அதிபதி. இதே சொல்கிறேன்னா அந்த செவ்வாய் தான் உங்களுக்கு 5ஆம் இடத்துல புத்திரஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம், பதவி உயர்வு ஸ்தானம், அங்கே போய் உட்கார்றார். எப்போ? 27/10/2025 ஐப்பசி 10. அப்போ இத்தனை விஷயங்களுக்கும் ஒரு சொந்தமாக தொழில் முதலீடு பண்ணுறோம், ஒரு ஷேர் மார்க்கெட்டில் வெட்டி எழுதணும், ஒரு திடீர்னு நல்ல செல்வங்கள் நல்ல நம்ம செய்கிற தொழிலில் திடீர்னு மிகப்பெரிய டாப்பில் வரக்கூடிய யோகம், சொத்து கிடைக்கிற யோகம், பதவி உயர்வு கிடைக்கிற யோகம், புத்திர பாக்கியம் எல்லாருக்கும் புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகம், ரொம்ப நீண்ட நாள் பூர்வீக சொத்து இழுபறியாக இருக்குது, அந்த பூர்வீக சொத்து முழுமையாக உங்களுக்கு சோறக்கூடிய உங்கள் கைக்கு வரக்கூடிய யோகம். இப்படி அதே மாதிரி உங்கள் பிள்ளைகளுடைய கடகராசிக்கார பிள்ளைகளுக்கு நல்ல பதவி, நல்ல தொழில், நல்ல முன்னேற்றம், இதெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த ஐப்பசி மாதம். ஏன்னா பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம், அதுக்கு பேர் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம். அப்போ பூர்வீக சொத்துக்களும் புத்திரர்களுடைய உயர்வும், புத்திர பாக்கியம் பதவி உயர்வும் சொத்துக்களும் பெறக்கூடிய ஒரு சிறந்த ஸ்தானத்தில் இந்த செவ்வாய் ஐப்பசி 10க்கு வந்துடுறார். சரியா? அடுத்ததாக அதை விட பெரிய யோகங்க. அது இப்போ பெரிய ஒரு மனுஷன் எவ்வளோ சம்பாதிச்சாலும் நல்ல மனைவி அமையணும், நல்ல சாப்பாடு கிடைக்கணும். வீட்டுக்கு போனால் ஒன்று அவர் கையில் சாப்பிட்டாலே விளங்காதியா நெத்த, அந்த மாதிரிலாம் ஒரு, அதாவது ஒரு பாசம் இல்லாத மனைவி கையில் சாப்பிட்றது விஷம் மாதிரியா, பாசம் இல்லாத ஒரு மனைவிகளை சாப்பிட்றது விஷத்தை சாப்பிட்றது போல. அப்போ வீட்டுக்கு போய் சாப்பிட்றது விளங்க, ஹோட்டலே சாப்பிட்டு போகிறோம்ப்பா, இப்படிலாம் ரொம்ப பேருக்கு அந்த மாதிரி எண்ணங்களை உருவாக்கக்கூடிய நிலை ஏற்படும். என்னத்தை ஆக அந்த மாதிரி சுக்கிரன் வலிமை அடைந்து 4ஆம் இடத்துல இருந்தால் நல்ல மனைவி யோகம், அந்த மனைவியால் நல்ல போஜனம், நல்ல சாப்பாடு, சுவையான சாப்பாடு. அடுத்து என்ன? நல்ல சொத்து, பட்டு மத்தியோட நல்ல சொத்து சோகங்களும். சரி, எங்கேயா போனால் நல்ல வாகனம், அருமையான வாகனம், அழகான வாகனம், சொகுசு வாகனம், இப்படியெல்லாம் யோகத்தை தரக்கூடிய இடத்துல இந்த சுக்கிரன் வந்துடுறார். எப்படிப்பட்ட அமைப்பு பாருங்கள். ஒரு பக்கம் நல்ல கல்வி யோகத்தை தரக்கூடிய குரு, கல்வி யோகமும் பதவி யோகமும் வருமான உயர்வும் பல சர்வதேச அளவில் வெற்றி பெறக்கூடிய அமைப்புகள்லாம் குரு கொடுத்துட்றார். எல்லாத்துலேயும் அரசாங்கம், அரசியல் தான். சரி, அடுத்ததாக இந்த செவ்வாய் வம்ச விருத்தி அடைகிறது, பூர்வீக சொத்து கிடைக்கிறது, நல்ல பதவி உயர்வை கொடுக்கறது, இப்படி ஒரு முறை செவ்வாய். இதெல்லாம் கிடைச்சா நல்ல சாப்பாடு, நல்ல மனைவி, சந்தோஷமான மனைவி வேணும்ல, அதை கொடுக்குற சுக்கிரன். இதுக்கு மேலே என்ன வேணுங்க? இப்படிப்பட்ட யோகங்களை தரக்கூடிய கிரகங்கள் அற்புதமாக அமைஞ்சிருக்கு இந்த ஐப்பசி மாதம். இந்த மாதிரி கிரக அமைப்புகள் இன்னும் எந்த அடுத்த மாதமாக வரும்னு சொல்ல முடியாது. புரிஞ்சுட்டீங்களா? அப்படிப்பட்ட அதுதான் நான் அந்த ஐப்பசி அடமலை போல் பல யோகங்கள் உங்களுக்கு கொட்டி அந்த மலையாக கொட்ட போய்கிட்டது. இதுதான் உண்மை. சரிங்களா? ஆக இது நல்ல கடகராசினியர்களே, இது பொது பலன், பொதுவான பலன். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் உங்களுக்கு ஏதாவது அது நடக்கல, கல்யாணம் ரொம்ப நாளாச்சும் கல்யாணம் முடியலைங்க, என்னமோ அந்த தோஷம் இந்த தோஷம் சொல்கிறாங்க, போகாத கோயிலில் செய்யாத பரிகாரம் இல்லைங்க, கல்யாணம் முடிய மாட்டேங்க. அதே போல் 10-15 வருஷம் மேலே ஆகிடுச்சு, குழந்தை இல்லை. நாங்கள் எத்தனையோ கோயில்களெல்லாம் ஏறிட்டோம், எத்தனையோ மலை ஏறிட்டோம், எத்தனையோ கோயில்களும் ஏறி இறங்கி என்னென்னமோ இப்போ அந்த புத்திர தோஷத்துக்கு நிவர்த்தி பண்ணிட்டோம், குழந்தை இல்லை. இதுக்கு என்ன பண்ணணும்? வீட்டில் எந்நேரம் பிரச்சனை, புருஷன் பாட்டிக்கு எந்நேரம் பிரச்சனை, இது என்னைக்கு தான் சரியாகும்? அது அடுத்ததாக சொத்து. இந்த சொத்து பிரச்சனை இன்னைக்கு முடியும், நாளைக்கு முடியும், ஒன்றும் முடியல. ஆக இப்படியெல்லாம் ஒரு பிரச்சனை எப்பத்தான் சரியாகும்னா பிரம்ம எழுதியிருப்பார்.
இதெல்லாம் எப்போ நிவர்த்தி ஆகி எப்போ சரியாகும் பிரம்மன் உங்களுக்குன்னு ஒரு தலையெழுத்து எழுதியிருக்கார். அது எப்போ நடக்கும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே நம்பர் இருக்குது, நோட் பண்ணிவிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் மட்டும் வாங்கிக்கிங்க. சரிங்களா? ஒன்றும் இல்லை, ரொம்ப சிறப்பாக தெரிஞ்சுக்கிறீங்க. ஆக மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது 18 சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர். நன்றி, வணக்கம்.